சிறுகோள் நகரம் ஒரு கற்பனையான அமெரிக்க பாலைவன நகரத்தில் 1955ஆம் ஆண்டு நடைபெறுகிறது. இது ஒரு ஜூனியர் ஸ்டார்கேசரின் பயணம். இது நாடு முழுவதிலும் உள்ள மாணவர்களையும் பெற்றோரையும் கூட்டுறவு மற்றும் அறிவார்ந்த போட்டிக்காக ஒன்றிணைக்க ஏற்பாடு செய்யப்பட்ட விண்வெளி கேடட் மாநாட்டாகும். ஆஸ்டராய்டு சிட்டியின் விசித்திரம், அதன் நேர்த்தி, அதன் ஆடம்பரம் மற்றும் டேபிள் ஆஃப் ஃப்ரேமிற்குள் இருக்கும் விரிவான விவரங்கள் ஆகியவை அதை மிகவும் மகிழ்ச்சியாக ஆக்குகின்றன. அதேபோல் கிளாசிக் அமெரிக்கன் பாப் கலாச்சாரத்தின் தடிமனான ஸ்டைலிங்கும் செய்கிறது. ஒவ்வொரு புதிய ஷாட்டின் போதும் உங்கள் கண்கள் அதை சுற்றி வருகின்றன. திரை, ஓவியம் போன்ற சிறிய நகைச்சுவைகள் மற்றும் அலங்காரங்கள் அனைத்தையும் வாட்டி வதைத்து ஒவ்வொன்றும் நுண்ணிய சிரிப்பை பெறுகிறது. இது 1950களின் மத்தியில் அமெரிக்க பாலைவன நகரமான ஆஸ்டராய்டு சிட்டியில் அமைக்கப்பட்டது. ஏனெனில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு விண்கல் இருந்த இடமாக இருந்தது. விண்கல் ஒரு சிறுகோளின் ஒரு பகுதியாக இருப்பதால் சிறுகோள் தரையிறங்குவது உண்மையில் மிகவும் துல்லியமானது அல்ல. இது இப்போது அமெரிக்க அரசாங்கத்தின் கண்காணிப்பு மையமாக உள்ளது. ஆனால் இங்குதான் சிறந்த உயர் கண்டுபிடிப்பாளர்களை கௌரவிக்கும் ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது. பள்ளி அறிவியல் திட்டங்கள், இவை நிச்சயமாக பெருங்களிப்புடைய பயமுறுத்தும் மற்றும் முழுமையாக செயல்படும் மரண கதிர் போன்ற மேம்பட்டவை. வேடிக்கையாக, இந்த நகரம் நாட்டின் ஜூனியர் ஸ்டார்கேசர்கள் மற்றும் விண்வெளி கேடட்களை வரவேற்கும் ஒரு அடையாளத்தை கொண்டுள்ளது. ஸ்பேஸ் கேடட் என்ற சொற்றொடர் உண்மையில் இந்த முறைகேடான வடிவத்தில் இருந்தது என்று கருதுவதற்கு உங்களை விளையாட்டுத்தனமாக அழைக்கிறது. கடுமையான நீல வானம் மற்றும் மஞ்சள் நிற நிலப்பரப்பு கொண்ட வெப்பமான வறண்ட பாலைவனத்தில் குழந்தைகளும் அவர்களது பெற்றோரும் கூடிவருவதைப் போலவே காளான் மேகங்கள் தோன்றும். அவ்வப்போது அணுகுண்டு சோதனைகளை விட அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு நடக்கிறது. அடிவானம், ஊருக்குள் அல்லது வெளியே யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் ஆபத்து கடந்துவிட்டதாக கருதப்படும் வரை கடுமையான பூட்டுதல் அமல்படுத்தப்படும் என்றும் இந்த மக்கள் சிறிது காலம் ஒன்றாக வாழ வேண்டும் என்றும் ஜனாதிபதி ஆணையிடுகிறார். ஸ்வார்ட்ஸ்மேன் ஒரு விதவை போர் புகைப்பட கலைஞராக நடிக்கிறார். அவர் தனது வெறித்தனமான வருத்தப்படும் மாமியார் வந்து குழந்தைகளை கவனிக்க உதவுகிறார். அவர் ஜோஹன்சன் நடித்த ஒரு திரைப்பட நட்சத்திரமான அருகிலுள்ள கண்டுபிடிப்பாளர் குழந்தை அம்மாவிடம் விழுந்தார். ஜெஃப்ரி ரைட் தலைமை பொறுப்பாளராகவும், ஸ்டீவ் கேரல் மோட்டல் உரிமையாளராகவும், மாட் டில்லன் நகரத்தின் மெக்கானிக்காகவும், ரூபர்ட் நண்பர் உள்ளூர் பாடும் கவ்போக்காகவும் நடித்துள்ளார். பெற்றோர்களில் டேவிஸ் மற்றும் லீவ் ஷ்ரைபர் ஆகியோர் இருப்பதாக நம்புகிறேன். மேலும் அனைவரும் முழுமையான தீவிரத்துடன் வரிகளை வழங்குகிறார்கள். ஆனால் ஆண்டர்சனின் பழக்கமான மைஸ் என் காட்சியின் செயற்கைத்தன்மை மற்றும் இரு பரிமாணங்கள் மற்றும் அவரது நாடகங்கள் நடப்பதாக தோன்றும் கண்ணுக்கு தெரியாத புரோசீனியம் வளைவு ஆகியவற்றை உண்மையில் ஒப்புக்கொள்ளும் ஒரு ஃப்ரேமிங் சாதனமும் உள்ளது. நாம் பார்ப்பது ஒரு மேடை நாடகமாக இருக்க வேண்டும். இருப்பினும் ஒரு நடிகருடன் உறவில் இருக்கும் உணர்வுபூர்வமாக பலவீனமான நாடக கலைஞரால் எழுதப்பட்ட உண்மையான உலகத்தின் தோராயமாக அற்புதமாக கொண்டு வரப்பட்டது. தொலைதூர மலைகள் மற்றும் மணல் தரையை ஒரு மேடை அமைப்பாக நீங்கள் கற்பனை செய்யலாம். இருப்பினும் அவை CGI மாயைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிறுகோள் நகரம் ஸ்பெயினில் உள்ள இடத்தில் படமாக்கப்பட்டது. எப்பொழுதும் போல துக்கத்தின் வெளித்தோற்ற பொருளாக இருந்தாலும் உணர்ச்சிபூர்வமான உள்ளடக்கம் குறைவாகவோ இல்லை. திரைப்படம் புத்திசாலித்தனமாகவும் உற்சாகமாகவும் சத்தமிடுகிறது. தன்னை மெதுவாக்க அனுமதிக்காமல் பாத்தோஸ் மற்றும் தனிமையின் தாக்கங்களை சாமர்த்தியமாக உள்வாங்குகிறது. இந்த புத்திசாலித்தனமான வெறுமையை ஒருவித அறிகுறியாக கருதுவது தூண்டுகிறது. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. இது பாணியின் வெளிப்பாடு.